அந்த வேதா இருக்காங்கல்ல, அவங்களால பாதிக்கப்பட்ட முக்கியமான ஆளுங்களெல்லாம் மீட் பண்ண போறோம். எங்க? சகுந்தலா வீட்டுக்கு தான். சகுந்தலா மேடம் வீட்டுக்கா? ஆமா, அதுக்கே நீ பதற? ஒன்றும் இல்லை மேடம். ஐயோ, அங்க போனா நான் யாருன்னு தெரிஞ்சிருவேன். இப்ப எப்படி இவகிட்ட இருந்து தப்பிக்கிறது? சண்முகம் மேடம், என்ன யோசிக்கிற? சகுந்தலா வீட்டுக்கு வந்துட்டோம், இறங்கி வா. நான் எதுக்கு மேடம்? நீங்க போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க, நான் கார்லயே வெயிட் பண்றேன். நீ இல்லாம எப்படி சண்முகம்? என்ன பேசுற நீ? நான் உங்ககிட்ட வேலை செய்யறவன். வந்திருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. அங்க நான் கூட வந்து ஏய், எல்லாருமே நம்மள மாதிரி அக்யூஸ்டு தான். இதுல பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு எதுவுமே கிடையாது. நீ தான் முக்கியமா வரணும். சகுந்தலா ஆண்டி வேற உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க தெரியுமா? வா வா. கடவுளே, என்ன நடக்க போதோ தெரியல. சண்முகம் உள்ள வா. வா. வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. நீங்க வருவீங்கன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. உட்காருங்க. ஆண்டி எங்க? உள்ளதா இருக்காங்க. நான் போய் வர சொல்றேன். உட்காருங்க. சண்முகம் போய் அங்க உட்காரு. பரவாயில்ல மேடம். உட்காரு சண்முகம், போ. டேய், என்னடா புது இடம் மாதிரி பாக்குற? நீதான் இங்க அடிக்கடி வந்திருக்கியே, ரிலாக்ஸா உட்காரு. ஆ மேடம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஆண்டி ஒரு நிமிஷம். எப்படி இருக்க பிரீத்தி? நல்லா இருக்கா? உட்காரு. நான் அப்புறம் கால் பண்றேன். பை. அப்புறம் பிரீத்தி ஆண்டி, அவ எப்படி இருக்கா? இப்ப வரைக்கும் அவங்க நல்லா தான் இருக்காங்க. அதான பிரச்சனையே. என்ன பிளான் பண்ணாலும் கடைசி நிமிஷத்துல தப்பிச்சிடுறாங்க. அதுக்கெல்லாம் முடிவு கட்டதானே நாம இப்போ மீட் பண்றோம். ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க? ஆன் தி வே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. உட்காருங்க. உட்காரு பிரீத்தி.
பிரீத்தி, இவங்க எல்லாருமே வேதாவால ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டவங்க. அவளுக்கே தெரியாத, அவ இதுவரைக்கும் நேர்ல கூட பார்க்காத மறைமுக எதிரிங்க. இவ்ளோ எதிரிங்களை சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு எவ்வளவு சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீதான் அவங்க கூடவே இருந்து எங்களுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கன்னு சகுந்தலா சொன்னாங்க. ஆமா, என்னென்னமோ பிளான் பண்றோம், ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கடைசி நேரத்துல அந்த வித்யா வந்து ஏதாவது செஞ்சு காப்பாத்தி விட்டுறா. ஆமா, சண்முகம் உனக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பானே. இருக்கான், இருந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியல ஆண்டி. தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, சண்முகம் எங்க? உன் கூட கூட்டிட்டு வரதா சொன்ன. என் கூட தான் வந்தான். ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். ஆ, ரொம்ப திறமையான பையன். சந்தேகமே வராம பல வேலையை செய்வான். ஹலோ, ஏன் வெளியே நிற்கிறீங்க? உள்ள போக வேண்டியதுதானே? டேய் சண்முகம், வாடா. ஒண்ணு இல்ல. அப்போ உன்னை பத்தி தான் ஆண்டி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இவன் தான் சண்முகமா? ஆமா ஆண்டி. என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க தானே இவனை வேலைக்கு அனுப்புனீங்க. நான் தான் அனுப்புனேன். ஆனா என்ன ஆண்டி, ஏதோ தெரியாத ஆள் மாதிரி பாக்குறீங்க? இல்ல பிரீத்தி, இவனை நான் ஒரு தடவை தான் பாத்திருக்கேன். அதுவும் ஒரு நிமிஷம் கூட இருக்காது. சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சுட்டு என் பையன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு போனா. அப்ப பார்த்தது. ஆனா அன்னைக்கு நான் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தான். அப்போ நான் தாடி வச்சிருந்தேன் மேடம். இப்போ க்ளீன் ஷேவ்ல இருக்கனா, அதனால உங்களுக்கு முகம் ஞாபகம் இல்லாம இருக்கலாம். இருக்கலாம். ஆனா பார்த்த உடனே நம்புற மாதிரி தான் இருக்கான். இல்ல பிரீத்தி, இதுதான் இவன் பிளஸ்ஸே. ஆமா, வேதா இவள நம்புறாளா? ரொம்பவே நம்புறாங்க. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி இருந்து ஒண்ணும் பண்ண முடியலையே. ஆமா ஆண்டி, வீட்டை விட்டு போன அந்த வித்யா திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டா. அதான் இப்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கு. முதல்ல நமக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தடவை பேசிடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணுவோம். சண்முகம், நீயே உட்காரு. பரவாயில்ல மேடம். மணி, சேர் எடுத்து போடு. சரிங்கம்மா. மரியாதையெல்லாம் மனசுல இருந்தா போதும். உட்காரு சண்முகம். உட்காருங்க தம்பி, உட்காருங்க. அப்போ முதல் பிளானா நீ அந்த வீட்ல வேலைக்கு சேர போற, அப்படித்தானே? ஆமா. இவங்க வீட்டுக்கு வேலைக்காரியா போனா நான் சைட்டுக்கு சித்தாளா போறேன். ஒரு இடத்துல மிஸ் ஆனா கூட இன்னொரு இடத்துல அந்த வேதா தப்பிக்கவே கூடாது. கண்டிப்பா தப்பிக்க மாட்டா. அவளால இன்னைக்கு ஸ்கூலு காலேஜ்னு எல்லாத்தையும் வித்துட்டு நடு தெருவுல நிக்கிறேன். என்ன நாசமாக்கன அவளை நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, உன்னை அவ பாத்திருக்காளா? இல்ல. இத பாரு, கோவத்தை வெறும் வார்த்தையில காட்டினா மட்டும் பத்தாது. செயல்ல காட்டணும். அதான் ரொம்ப முக்கியம்.
நான் உள்ள போயிட்டேனா உங்க யாருக்குமே வேலை இருக்காது. கணம் கச்சிதமா நான் அவ கதையை முடிச்சிருவேன். சண்முகம், நீதான் கூட இருந்து எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி கொடுக்கணும். ஓகே மேடம், பண்ணிடலாம். ஆ, உங்க எல்லாருக்கும் லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். அதுக்கு என்ன மேடம், சாப்பிட்டுருவோம். மணி மணி அம்மா, இதோ வரேங்கம்மா. ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குமா, வாங்க சாப்பிடலாம். எடுத்து வை. வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க வா. வா. வாங்க. வணக்கம் சார். சார் நீங்க? நாங்க ஏற்கனவே வந்திருக்கோமே சார். டேய், உனக்கு தெரியுதா? ஓ ஆமால. வித்யாவை தானே பார்க்க ஆமா வந்திருக்கீங்க? மேடம். சஞ்சய், போய் வித்யாவை வர சொல்லு. சரிம்மா. வித்யா, வாங்க சார். வணக்கம் உட்காருங்க. மேடம். பரவாயில்ல மேடம். ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்தோம் மேடம். முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க மேடம். இந்தாங்க மேடம். நீங்கள் எடுத்துக்கங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். எடுத்துக்கோங்க சார். கொஞ்சம் போதும். ஸ்வீட் எடுத்துக்கங்க இல்ல மேடம். வேண்டாம், நான் ஸ்வீட் சாப்பிடுறது இல்ல. ஓகே மேடம். தேங்க்யூ. சார், நீங்க முதல்ல உட்காருங்க. தேங்க்யூ மேடம். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க தத்தெடுத்து நடத்துற கவர்மெண்ட் ஸ்கூல்ல குவார்டர்லி எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. எல்லாருமே ஆல் பாஸ் பண்ணிருக்காங்க. பசங்களோட ஆவரேஜ் மார்க் பர்சன்டேஜும் 60க்கு மேல இருக்கு. அப்படி சொல்லுங்க சார். இங்க பல பேரு என் பொண்ண படிக்காதவன்னு அவளை மட்டம் தட்டி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த படிக்காதவ தான் பல பேரோட படிப்புக்கு காரணமாயிட்டு இருக்கா. அப்பா, நீ சும்மா இருமா. இதெல்லாம் நாம தானே பேசணும். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு ஸ்கூல் நடத்தி பல பேரை பாஸ் பண்ண வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. படிக்காத ஒருத்தி இப்படி சாதிக்கிறது தான் பெரிய விஷயம். பக்கத்துல இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களோட மார்க் பர்சன்டேஜை விட இது அதிகம் மேடம். அப்படி போடு, அப்படி போடு. நேத்து கலெக்டர் கூட நடந்த மீட்டிங்ல கலெக்டர் உங்களை பத்தி கேட்டாரு. உங்களுக்கு அவரோட வாழ்த்துக்களை சொல்ல சொன்னாரு. கலெக்டரை பாராட்டிருக்காரு என் பொண்ண. அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க. விடுங்க மேடம், உங்க வெற்றிக்கு அவரை விட வேற யாரு சந்தோஷப்பட போறாங்க? சார், ஏன் அழறீங்க? ஒண்ணு இல்ல சார், நான் ஏன் அழுகுறேன்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். என் பொண்ணு படிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சமுதாயத்தில் அவ சந்திக்காத அவமானமே இல்ல சார். ஏன் அம்மா தான் எதிரியா நினைக்கிற உன் பொண்ணுன்னு தெரிஞ்சும் படிப்பு அந்தஸ்து எதுவுமே கிடையாது, எனக்கு ஈக்குவலும் கிடையாது. அவன் அப்படி தெரிஞ்சும் நான் தாலி கட்டினப்பா. அமெரிக்கால பிசினஸ் ஸ்டடிஸ் படிச்சுட்டு வந்த எனக்கு அம்மா எங்கெல்லாம் போட பார்த்தாங்க தெரியுமா உனக்கு? ஆனா நான் ஸ்கூலுக்கே போகாத, எழுத படிக்க தெரியாத உன் பொண்ணுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தேங்க. இன்னைக்கு என் பொண்ணை கலெக்டரே பாராட்டி பேசுறாருன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன சார் வேணும்? இது போதும் சார், இது போதும். கவர்மெண்ட் ஸ்கூல் பத்தின விழிப்புணர்வு முகாம் அடுத்த வாரம் நடத்துறோம். அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும்னு கலெக்டர் சொல்லிருக்காரு மேடம். நிச்சயமா வரேன். இன்னும் 2 ஸ்கூல்ல நீங்க தத்தெடுத்து நடத்துறதா சொன்னீங்க. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் கொடுங்க.
தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். பக்கத்துல நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்துக்க வராங்க மேடம். அதுதானே சார் நம்ம நோக்கம். நான் நேர்ல வந்து பேசுறேன். சரிங்க மேடம், அப்போ நாங்க கிளம்புறோம். வரோம் மேடம். சரிங்க சார். வரோம் மேடம். வரேன் மேடம். வாங்க. வரேன் மேடம். வித்யா, ம்? ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அஞ்சய். ஆமா அப்படியா? அப்புறம் யார் நீங்க? என்ன வேணும்? பிரீத்தி, அவங்கள நான் தான் வர சொன்னேன். யாருமா இவங்க? இவங்கள புதுசா சமையல் வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அதான் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்கம்மா. என்னடா? இவங்க அவங்கள விட ரொம்ப ஸ்பெஷலா சமைப்பாங்க. அப்படியா? இவங்கள எங்கம்மா பாத்தீங்க? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஷெஃபா இருந்தாங்க. அங்கதான் மீட் பண்ணேன். என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு ஷெஃபா வரட்டுமான்னு கேட்டாங்க. உடனே நான் ஓகே வாங்கன்னு சொல்லிட்டேன். 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃபா? அப்போ ரொம்ப salary அதிகமா இருக்குமேம்மா. சம்பளமா மேடம் முக்கியம், சர்வீஸ் தான் முக்கியம். வேதா மேடத்துக்கு சமைச்சு போறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, என்ன பண்றீங்க? என்னம்மா நீங்க? இருக்கட்டுமா, சரஸ்வதியை தொட்டு வணங்கறது இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்களும். வாங்க மேடம். நினைச்ச மாதிரி வேலையில சேர்ந்துட்டீங்க. ஆனா எப்படி மேடம் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நடிக்கிறீங்க? சரியா நடிச்சாதானே நாம நினைச்சதை சரியா நடத்த முடியும். நாளுக்கு நாள் நம்ம டீம் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது. நம்ம டீமோட ஆக்டிங்கும் வேற லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்னடா சண்முகம்? எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதா மேடம். நீங்க தானே எங்க எல்லாருக்கும் பாஸ். நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுது. அப்படி இருந்தும் வேதா மேடம் உங்களை கூட வச்சிருக்காங்கன்னா எப்படி? எல்லாம் உங்களோட நடிப்பால தானே? டேய், நீ என்ன புகழ்ந்து பேசுறியா இல்ல கிண்டல் பண்றியா? சாச்சா, நான் எப்படி மேடம் உங்களை கிண்டல் பண்ண முடியும்? கூட இருந்தே குழி பறிக்கிறதுக்கு நீங்க தான் மேடம் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். என்னால உங்களுக்கு ஈக்குவலா வரவே முடியாது மேடம். சரி, இப்போ அடுத்த பிளான் என்ன? சாப்பாட்டுல விஷம் வச்சிடலாமா? இது ரொம்ப பழைய ஐடியா. அது மட்டும் இல்ல, இப்பதான் அந்த வித்யாக்கு விஷம் வச்சோம். அதனால வேற ஏதாவது பெட்டரா யோசிக்கணும். நம்ம மேல சந்தேகம் வராத மாதிரி பிளான் பண்ணணும். சண்முகம், நீ ஒரு நல்ல ஐடியா கொடு. நானா? வந்ததுல இருந்து நான் சொல்றதை தான் நீ செஞ்சுட்டு இருக்கியே தவிர நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே. அது வந்து இப்போ நீ தான் அந்த வேதாவை கொல்ல கரெக்டான ஐடியா சொல்லணும். என்னடா உன்னை பெரிய கிரிமினல்னு சொல்றாங்க, ஒரு கொலை பண்ற ஐடியாவுக்கு இவ்ளோ யோசிக்கிற? டக்குன்னு
சொல்லுடா. வேதா ரூமுக்குள்ள இருக்கிற ஏசி சிலிண்டருக்குள்ள பாய்சன் கேஸை மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படி மிக்ஸ் பண்ணிட்டா ஏசி போட்டு தூங்கும்போது வேதா தூக்கத்திலேயே செத்துருவா. அதை செய்ய முடியுமா? முடியும். இத செஞ்சு முடிக்க ரொம்ப டைம் எடுக்கும்ல? அரை மணி நேரம் அந்த ரூமுக்குள்ள யாரும் வராம பாத்துக்கிட்டா நான் அந்த வேலையை ஈஸியா முடிச்சிருவேன். அது பாத்துக்கலாம். ஆனா இதுல டவுட் எதுவும் வராதுல்ல? டவுட் வராதுன்னு தான் இந்த பிளான சொல்றேன். ஏதோ ஏசில கேஸ் லீக் ஆகி போய் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நமக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ ஓகே, அதையே பண்ணிடலாம். என்னடா? நல்ல பிளான் தான் மேடம், பண்ணிரலாம். ஆக மொத்தம் நீ ஐடியா சொல்ல மாட்டல்ல?